லாட்ரி கேசிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கறது முன்னாடி நம்ம சேனலில் மறக்காமல் ஒரு லைக் பட்டன் அமைதிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஆளில் போட்டு வச்சுங்க. அப்போ தான் எப்போ போட்டாலும் வீடியோ போட்டால் உங்களுக்கு உடனே வரும். ஓகே, இன்றைக்கான ரிசல்ட் பற்றி நமக்கு 226 நம்ம கொடுத்த ஆல் போர்டு பற்றி நம்ம ஆல் போர்டு பற்றி நம்ம 5 அல்லது 6ஆம் நம்பர் நம்ம எதிர்பார்த்தோம். இதை பற்றி நம்ம பி போர்டு தான் நம்ம எதிர்பார்த்தோம். ஏன்னா பற்றி நமக்கு சி போர்டுக்கு நம்ம அடிச்சிருக்கு. ஓகே, வாங்க நம்ம இன்றைக்கான ரிசல்ட் நம்ம பார்க்கலாம். ஓகேவா, இன்றைக்கே பற்றி நம்ம ஒரு மிஸ் பண்ணிட்டோம். 5, 6 பி போர்டுக்கு எதிர்பார்த்தோம். 4ஆம் நம்பர் சி போர்டு வந்திருக்கு. ஓகே, இன்றைக்கி பற்றி நம்ம பார்த்திங்கன்னா நம்ம 935 இன்றைக்கி ஆல் போர்டு கேசிங் மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது பற்றி நம்ம ப்ளஸ் பண்ணால் 5 நம்பருக்கு மேலே வரக்கூடிய நம்பர்ஸ் மட்டும் நமக்கு இது பாஸ் ஆகும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 1, 2 கூட்டினா 3 இந்த மாதிரி மெத்தட்ஸ், இந்த மாதிரி நம்பர்ஸ் நமக்கு அடுத்த நாள் ஆல் போர்டு பாஸ் ஆகுது. ஓகேவா, இது எல்லா நாளும் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. 5 நம்பர்ஸ்க்கு மேலே வரக்கூடிய நம்பர்ஸ் மட்டும் தான் அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு ஈஸியாக எடுக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். ஓகேவா, மகளிர் கேரளா டியர் பார்த்தீங்கன்னா நம்பர் வைக்க முதல் சிங்கிள் போர்டு ப்ளே பண்ண முதல் 13 ரூபாய்க்கு 100 வெண்ணிங் கொடுக்குறாங்க. ஏவிசிஎஸ்சிக்கு 13 ரூபாய்க்கு 1000 ரூபா வெண்ணிங் கொடுக்குறாங்க. 3 டிஜிட் 12 ரூபாய்க்கு 5000 வெண்ணிங் கொடுக்குறாங்க. பிசி வெண்ணிங் 100 ரூபா. 3 டிஜிட் 25 ரூபாய்க்கு ப்ளே பண்ண முதல் 10,000 வெண்ணிங் கொடுக்குறாங்க. பிசி வெண்ணிங் 1000. 3 டிஜிட் 30 ரூபாய்க்கு ப்ளே பண்ண முதல் 14,000 வெண்ணிங் கொடுக்குறாங்க. பிசி வெண்ணிங் 500. சி போர்டு வெண்ணிங் 80 ரூபா. 3 டிஜிட் 60 ரூபாய்க்கு ப்ளே பண்ண முதல் 28,000. பிசி வெண்ணிங் 1000. சி போர்டு வெண்ணிங் 100 ரூபா. 3 டிஜிட் 70 ரூபாய்க்கு ப்ளே பண்ண முதல் 32,000. பிசி வெண்ணிங் 1000. சி போர்டு வெண்ணிங் 50 ரூபா. 4 டிஜிட் பார்த்தீங்கன்னா நீங்கள் 30 ரூபாய்க்கு ப்ளே பண்ண முதல் 90,000 கொடுக்குறாங்க. 4 டிஜிட் 110 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற முதல் 4,50,000. 3 நம்பர் வினிங் ஆச்சுன்னா 10,000. பிசி வெண்ணிங் 1000. சி போர்டு வெண்ணிங் 100 ரூபா. கேரளா புக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா 2:55 வரைக்கும் நீங்கள் நம்பர் வச்சுக்கலாம். டியர் பார்த்தீங்கன்னா 12:50 வரைக்கும். 6 மணி ரிசல்ட்டுக்கு 5:50 வரைக்கும். 8 மணி ரிசல்ட்டுக்கு 7:50 வரைக்கும் நீங்கள் நம்பர் வச்சுக்கலாம். புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 80 15 91 64 99. புக்கிங் பண்ணுற மாதிரி இருந்தால் 10 நிமிஷம் முன்னாடி வச்சுங்க. ஓகே மகளே, இன்றைக்கி பற்றி நம்ம ஆல் போர்டு மட்டும்தான் நம்ம எடுக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம 935 நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா, 935 நம்ம இன்றைக்கி மட்டும் ஆல் போர்டு மட்டும் தான் நம்ம எடுக்கிறோம். மெத்தனை ஏபிசி கொஞ்சம் மேட்ச் ஆகாமல் இருக்குது. அதனால் நம்ம ஆல் போர்டு மட்டும் எடுத்துக்கலாம். நாளைக்கு கொஞ்சம் கசிங் கொஞ்சம் எடுத்துகிட்டு இருக்கோம். ஒரு ட்ரிக்கு ஒர்க் ஆச்சுன்னா அந்த மாதிரி ஏபிசி கொடுத்துடலாம். ஓகே, நம்ம 935 வச்சு நம்ம எப்படி ஆல் போர்டு எடுக்கணும்னு பாருங்கள். இது நம்ம சிங்கிளாக பெருக்கிறோம். ஓகேவா, பார்த்தீங்கன்னா இதை சிங்கிளாக பெருக்கிறோம். 935 9 போட்டுக்கிறோம். பெருக்கல் 3 பெருக்கல் மறுபடியும் 5 935 சிங்கிளாக பெருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 2 நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். கடைசி 2 நம்பர் பார்த்தீங்கன்னா 3 அல்லது 5 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம 935 வச்சு எடுக்கிறோம். 3 அல்லது 5ஆம் நம்பர் கிடைச்சிருக்கு. 3ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் நம்ம 330 அதை நம்ம பெருக்கி என்னதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 330 நம்ம பெருக்கிறோம். மீண்டும் போட்டு 3. ஓகேவா, இதை பார்த்தீங்கன்னா நமக்கு 0 போட்டால் நமக்கு ஒர்க் ஆகாது. 0 தான் வரும். அதனால் நம்ம 0 அதை சேர்த்த வேண்டாம். ஓகேவா, 3 பெருக்கள் 3 போட்டால் நமக்கு 9 தான் நமக்கு கிடச்சிருக்கு. 9 நம்ம கிடச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர். பார்த்தீங்கன்னா நம்ம 330 வச்சு எடுக்கல நமக்கு 9ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 096. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்னன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம 0 நம்ம எடுத்துக்கூடாது. ஓகேவா, 9 போட்டுக்கிறோம். பெருக்கல் 6 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 5 அல்லது 4ஆம் நம்பர் தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம 096 வச்சுருக்கலாம். நமக்கு 5 அல்லது 4ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 4ஆம் நம்பர் நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் நமக்கு 974. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்னன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 974 நம்ம சிங்கிளாக பெருக்கிக்கிறோம். ஓகேவா, சிங்கிளாக பெருக்கணும். நமக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக எடுக்கிற 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 5 அல்லது 2 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர். பார்த்தீங்கன்னா நம்ம 974 வச்சு எடுக்கலாம். நமக்கு 5 அல்லது 2ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 120. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த கடைசி நம்பர் தான் மேக்ஸிமம் வின்னிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். நீங்கள் மேக்ஸிமம் கடைசி நம்பரை மெயினாக எடுத்துங்க. இது சப்போர்ட்டாக எடுத்துங்க. ஓகேவா, இப்போ நம்ம 120 வச்சு நம்ம எடுத்தால் அது வராது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம 5 நம்பர்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா கூட்டினா 3 நம்பர் தான் இருக்குது. 3ஆம் நம்பர் 3 நம்பர் தான் வருது. கூட்டினா நமக்கு 5 நம்பருக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர் மட்டும் தான் அந்த மெத்தட் ஒர்க். ஓகேவா, ஓகேவா, இது நம்ம விட்டுறோம். ஓகே, அடுத்த ரிசல்ட் நமக்கு 460. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கு நாள் கூட நான் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 460 சிங்கிளாக பெருக்கிறோம். ஓகேவா, நம்ம 0 சேர்த்த வேண்டாம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 அல்லது 4 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம 460 வச்சு எடுக்கலாம். நமக்கு 2 அல்லது 4ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் நமக்கு 400 இருக்குது. இதை நம்ம விட்டுலாம். பார்த்தீங்கன்னா 4 ஒரே சிங்கிள் நம்பர் தான் இருக்குது. இதை வச்சு எடுக்க முடியாது. ஓகே, அதுக்கு அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு 752. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்னன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 752 சிங்கிளாக நம்ம பெருக்கிக்கிறோம். ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸ்ட்டாக கொடுக்குற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 7 அல்லது 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர். ஓகேவா, 752 வச்சுட்டு நமக்கு 7 அல்லது 0 கிடச்சிருக்கு. 0 பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 7ஆம் நம்பர் நமக்கு
ஏபியில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பற்றி நமக்கு 770 இருக்குது. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பற்றி நம்ம 770 வந்து சிங்கிளாக பெருக்கிறோம். இதில் பற்றி நம்ம வந்து 0 எடுக்க வேண்டாம். இதில் 0 மட்டும் எடுத்துக்காதீங்க, அப்புறம் மேக்ஸிமம் வராது, 0 தான் வரும். அதனால் நமக்கு வந்து 4 9 நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டு நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா வந்து 770 வச்சு எடுக்க நமக்கு 4 அல்லது 9 நம்பர் கிடச்சிருக்கு. 9 நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 919. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 909 வந்து நம்ம வந்து சிங்கிளாக நம்ம வந்து பெருக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு லாஸ்ட்டாக ஓடிக்கிற நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 8 அல்லது 1 நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாள் ஆல்போர்டு நம்பர். ஓகே, இதில் நீங்கள் பார்த்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம கடைசி நம்பர் தான் வந்து பாஸ் ஆகிட்டு வந்துருக்கு, உங்களுக்கே தெரியும். அது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க சொன்னால் சிங்கிள் நம்பராக ப்ளே பண்ணுவோம். லாஸ்ட் நம்பர் 2 நம்பர் எடுக்கணும். அந்த லாஸ்ட்டில் 8 1 இருக்காது, 1 நம்பர் மட்டும் நீங்கள் ப்ளே பண்ண போது மேக்ஸிமம் வின்னிங் பார்த்தீங்கன்னா டெய்லி ஆல்போர்டு வின்னிங் எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம 919 வச்சு எடுக்கலாம். நமக்கு 8 1 கிடச்சிருக்கு. 1 நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் நமக்கு 120. அதை வச்சு நம்ம 120 வச்சு நம்ம எடுக்க முடியாது. பார்த்திங்கன்னா 1 2 3 தான் வரும், அதனால் நம்ம வந்து விட்டுலாம். ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 505. அதை வச்சு நம்ம என்னதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து 5 பெருக்கல் 5 வந்து சிங்கிளாக பிரிக்கலாம். ஏன்னா 0 போட்டோம்னா நமக்கு வந்து கணக்கு வராது. பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும். அதனால தான் நான் சொல்கிறேன் 0 வேண்டான்னு விட்டுருங்க. ஓகே, 5 பெருக்கல் 5 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா 2 அல்லது 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டு நம்பர். ஓகேவா, ஓகே, நமக்கு நம்ம 505 வச்சு எடுக்கலாம். நமக்கு 2 அல்லது 5 நம்பர் தான் கிடச்சிருக்கு. 2ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 226. அதை வச்சு நம்ம என்ன பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 226 வந்து நம்ம வந்து சிங்கிளாக வந்து பெருக்கிறோம். ஓகேவா, இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 2 அல்லது 4 நம்பர் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா 4 நம்பர் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு தான் பாஸ் ஆச்சு. ஆனால் நேற்றுக்கு 5ஆம் நம்பர் எதிர்பார்த்தா பார்த்தீங்கன்னா நேற்றுக்குன்னு பார்த்து 2ஆம் நம்பர் வந்துருச்சு. ஓகே, நாளைக்கு 4ஆம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இது வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். நம்ம வந்து ஒரு 10 நாள் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 12 நாள் கிட்ட நம்ம வந்து எடுத்திருப்போம். ஓகே, நீங்களே பார்த்துருப்பீங்க, 12 டேஸ் ரிசல்ட் வச்சு நம்ம எடுத்திருப்போம். பார்த்திங்கன்னா எல்லா நாளும் பாஸ் ஆகிடுச்சு. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 5 நம்பர்ஸ் கூட்டினா 5 நம்பர்னாச்சும் வரணும். 5 நம்பருக்கு மேலே வரக்கூடிய நம்பர்ஸ் மட்டும் தான் பாஸ் ஆகும். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 226 வச்சுட்டிங்களா நமக்கு வந்து 2 அல்லது 4ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டு நம்பர். ஓகேவா, 226 வச்சுட்டிங்களா நமக்கு 2 4ன்னு கிடச்சிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா 4ஆம் நம்பர் கொஞ்சம் வர மாதிரி இருந்தால் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதனால் மீண்டும் 2 வந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணிங்க. நாளையை பொறுத்த வரைக்கும் ஆல்போர்டு மட்டும் தான் நம்ம வந்து கொடுக்குறோம். ஏபிபிசி பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேட்ச் ஆக மாட்டேங்குது. அதனால் ஆல்போர்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுக்கணும் தான் 2ல் ஒரு நம்பர்ஸ் நான் கொடுத்துருப்பேன். நீங்களே பார்த்துருப்பீங்க. நம்ம 935 எடுத்த 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 நாள் நம்ம எடுத்துருக்கோம். 13 நாளுமே நம்ம வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா, ஓகே, மீண்டும் நாளைக்கான கசிங்க பார்க்கலாம். அதுக்கு பெஸ்ட் கமெண்ட்ஸ் வந்து இன்றைக்கி யாருன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கான பெஸ்ட் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 226. ஓகேவா, 226 தான் இன்றைக்கி வந்து நமக்கு வந்து ரிசல்ட் கொடுத்துருக்கீங்க. நமக்கு வந்து ஆல்போர்டு பார்த்திங்கன்னா பார்ப்பணும். பார்த்திங்கன்னா ஏ போர்டு பி போர்டு 2 அல்லது 0 கொடுத்துருக்கீங்க. ஏ போர்டு பி போர்டு ஒரு அருமையான நியூஸ் கொடுத்துருக்கீங்க. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக கொடுத்தீங்கன்னா மற்றவங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். கொஞ்சம் லேட்டாக தான் கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக 2:30க்கு மேலே தான் கொடுத்துருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு 2:50 2:30 கிலோ கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் மக்கள் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் ப்ளே பண்ணுவாங்க. கொஞ்சம் சீக்கிரமாக கொடுங்க. ஓகே, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கார்த்திகை ஒரு ஏ போர்டு 2 வச்சுருக்காப்புல. ஆனால் கொஞ்சம் மாற்றிட்டாப்புல. கரிகௌதம் அவரும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிஸ் பண்ணிக்கிட்டாப்புல. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து டவுல்ஸ் வந்துருச்சு 226. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இன்றைக்கான பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா பாப்பாவை பார்த்திங்கன்னா 42 நாளைக்கு வந்து 13 நாளைக்கு பார்த்திங்கன்னா 42 வந்து பிசிக்கு வந்து கொடுத்துருக்கீங்க. ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓகேவா, அடுத்து பார்த்திங்கன்னா சுதீஷ் இவர் பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்போர்டு 0 2 5 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்கீங்க. 2ஆம் நம்பர் வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகே, பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வர கமெண்ட்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. கமெண்ட்டை போட்டு விடுங்க. ஓகேவா, நம்பர்ஸ் வரலினாலும் பரவாயில்ல. ஓகேவா, அதே மாதிரி நம்ம சேனலில் பிடிச்சிருந்த மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் என்ன எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே கொண்டு வர மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகேவா, நம்ம வந்து வாட்ஸ்அப் குரூப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். வந்து ஃப்ரீ சேனலில் தான் வந்து ஜாயின் பண்ணிங்க. இனி ஒரு ஆல்போர்டு மட்டும் தெரியும். ஆல்போர்டு இனி ஒரு போர்டு இருந்தால் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து மேட்ச் பண்ணி கொடுக்குறேன். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சி போர்டு அல்லது ஆல்போர்டு நம்பர்ஸில் வந்து மேட்ச் பண்ணி தான் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். இதில் வந்து ஒரு ஃபார்முலா ட்ரிக் ஒன்று இருக்குது. இனி ஒரு நம்பர் கேமில் வந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து எடுத்து கொடுக்குறேன். ஃபேமிலி நம்பர் மாதிரி பார்த்திங்கன்னா சப்போர்ட் நம்பர் இப்போ 5 வருதுன்னா 5 கூட இன்றைக்கி என்னென்ன வரலாம் அந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து ஒரு இது எடுத்து வச்சுருக்கோம், ட்ரிக் எடுத்து வச்சுக்கிறோம். பார்த்திங்கன்னா அதை வந்து நான் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து கொடுக்குறேன். மறக்காமல் நம்ம சேனலில் வாட்ஸ்அப் லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் இருக்குது, ஜாயின் பண்ணிங்க. ஓகேவா, அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்போர்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 5 நம்ம வந்து கொடுப்போம். 2 5னா 2க்கு
பேர் நம்பர் கொடுப்போம், 5க்கு பேர் நம்பர் கொடுப்போம். ஓகேவா? ஆல் போர்டுக்கு 2 நம்பர் இதுக்கு பேர் கொடுப்போம். உங்கள் கணக்கில் 2 வந்தால் நீங்கள் வந்து அந்த கணக்கை வந்து எடுத்து விளையாடுங்க. 5 நம்பர் வந்தால் அதை எடுத்து விளையாடுங்க. ஓகேவா? இந்த மாதிரி தான் நம்ம வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுக்குறோம். உங்கள் விருப்பம் தான் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகே மக்களை, மீண்டும் மறக்காம கசிங்கில் பார்க்கலாம். ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா 2, 4. ஓகேவா?